ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். நம்ம 12th இந்திய அரசியலமைப்பில் இருந்து லைன் பை லைன் கொஷின் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஷினே கிடையாது. கிட்டத்தட்ட 94 கொஷின் கிட்டே எடுத்து கொடுத்துருக்கேன். 94 கொஷினையும் நீங்கள் படித்தாலே போதும், இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணதாக உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த புக்கில் டேரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப வளவலன்னு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, படிக்கவே தோணாது. ஸோ வெறும் 94 பாயிண்ட்ஸ் தான். இந்த 94 பாயிண்ட்ஸை நீங்கள் நல்லா தரவு பண்ணாலே போதும், நீங்கள் 12th இந்திய அரசியலமைப்பு கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம 6th இந்திய அரசியலமைப்பு, 10th இருக்க இந்திய அரசியலமைப்பு முடிச்சிட்டோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த 12th இந்திய அரசியலமைப்போட நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்புன்ற டாப்பிக்கே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து என்ன பார்ப்போம்னா மத்திய அரசு பார்ப்போம். ஸோ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும், 10th ஸ்டாண்டர்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு லெசனை தரவாக பார்த்தாலே போதும், மத்திய அரசு பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ 12th இந்திய அரசியலமைப்பு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒரு நாட்டின் அடிப்படை சட்டம் எது? ஒரு நாட்டோட அடிப்படை சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசமைப்பு. ஒரு நாட்டோட அடிப்படை சட்டம் எது? அரசமைப்பு. மதசார்பின்மை, அதாவது மதசார்பின்மை கோட்பாட்டினை பின்பற்றாத அரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா பின்பற்றாத அரசை என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மதசார்பு அரசுன்னு சொல்லுவோம். சரிங்களா? மதசார்பின்மைனா அந்த நாட்டில் வந்து எல்லா மதமும் கலந்து இருக்கும். மதசார்பு நாடுனா அந்த நாட்டில் வந்து ஒரே ஒரு மதத்தை மட்டுமே பின்பற்றி அந்த நாடு முழுக்க வந்து மக்கள் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ மதசார்பு அரசுக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், வாடிகன். ஸோ பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. மதசார்பின்மை அரசு, அதாவது மதசார்பின்மை நாட்டுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா மதமும் கலந்த மக்கள் இருப்பாங்க, ஆனால் பாகிஸ்தானில் முஸ்லீம்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். இந்திய அரசமைப்பின் டேஸாவது திருத்தச் சட்டம் அரசமைப்பின் முகப்புரையில் கூறப்பட்டுள்ள இறையாண்மை கொண்ட குடியரசு என்பதை இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்றும், நாட்டின் ஒற்றுமை என்ற சொற்றொடரை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்றும் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் என்ன கூறியிருக்காங்கன்னா இதிலே நமக்கு 2 கொஸ்டின் இருக்குது. அதாவது நம்ம முகப்புரையில் பார்த்திங்கன்னா இறையாண்மை கொண்ட குடியரசுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசுன்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது எந்த சட்டத்திருத்தத்தின்படி மாற்றிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்டத்திருத்தத்தின்படி அதை வந்து மாற்றிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அதை மாற்ற சொன்னது, இதை மாற்றினது யார்? அந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி. ஸோ இதுவுமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இந்திரா காந்தி எந்த ஆண்டு தேசிய அவசர நிலை காலத்தில் இந்த 42வது திருத்தத்தை கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1976 இந்த சட்டத்திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். 6வது கொஸ்டின் பாருங்கள். அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? இது நம்ம ஆல்ரெடி 6th பார்த்துருப்போம், 10th பார்த்துருப்போம். ஸோ அதே இன்ஃபர்மேஷன் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? டிசம்பர் 9, 1946 நடைபெற்றுச்சு. ஸோ இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னர் வந்து நடைபெற்றிருக்கும். சரிங்களா? ஸோ சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பிரிவினை வந்து ஏற்படும். ஸோ அந்த பிரிவினைக்கு அப்புறம் சரிங்களா மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசமைப்பு நிர்ணய சபை திரும்ப எப்போ வந்து கூடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14, 1947 அப்போ மீண்டும் கூடியிருக்கும். சரிங்களா? சுதந்திரத்துக்கு முன்னாடி முதல் கூட்டம் நடந்திருக்கும், சுதந்திரத்துக்கு அப்புறம் 2வது கூட்டம் நடந்திருக்கும். ஸோ அடுத்தது பாருங்கள். அரசமைப்பு நிர்ணய சபை வரைவு குழு உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாகாண சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? ஸோ என்னது, மாகாண சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைவு குழு உறுப்பினர்களை வந்து மறைமுகமாக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் வரிசை யார் முன்மொழிந்ததன் அடிப்படையில் அமைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கேபினட் மிஷன் என அழைக்கப்பட்ட பிரிட்டானியா அமைச்சரவை குழு முன்மொழிந்ததன் காரணமாக தான் அந்த அரசியல் நிர்ணய சபையோட வரைவு குழு உறுப்பினர்கள், ஸோ 8 பேர் இருக்காங்கள்ல, அந்த 8 பேரோட வரிசை வந்து இந்த கேபினட் மிஷன் என அழைக்கப்பட்ட பிரிட்டானியா அமைச்சரவை குழு முன்மொழிந்ததன் காரணமாக தான் அந்த வரிசையை அமைச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். அன்றைய மாகாணங்கள் சுதேச அரசுகள் அல்லது அரசுகளின் குழுக்களில் இருந்து அதன் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி டேஸ் எனும் விகிதத்தில் உறுப்பினர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டனர்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு ஒருவர். சரிங்களா? என்னது, 10 லட்சத்துக்கு ஒருவர் தான் என்னும் விகிதத்தில் தான் அந்த உறுப்பினர்களை வந்து ஒதுக்கீடு செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 284 உறுப்பினர்கள் டேஸ் என்ற அரசமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு அரசமைப்பினை நிறைவேற்றினர்னு பார்த்தீங்கன்னா
என்னைக்கு கையொப்பமிட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20/11, அதாவது நவம்பர் 26, 1949. சரிங்களா. ஸோ இந்த ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா அவங்க அரசமைப்பினை எத்தனை உறுப்பினர்கள் 200 மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை உறுப்பினர்கள் 389 உறுப்பினர்கள், அதில் 284 உறுப்பினர்கள் தான் கையொப்பமிட்டு அரசமைப்பினை வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி அரசமைப்பு அரங்கில் 11 மணி அளவில் வந்து இது வந்து நடைபெற்றிருக்கு. சரிங்களா. ஸோ புதுடெல்லி அரசமைப்பில் எத்தனை மணிக்கு 11 மணிக்கு அந்த முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கு. ஸோ முதல் கூட்டத்தின் முதல் கூட்டுப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறதா. ஸோ அடுத்து 14 கொஸ்டின் பாருங்கள். தற்காலிக தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. ஸோ தற்கால தலைவர் யார்? டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. ஸோ அதை யார் சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்கள். டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே கிருபாலினின்றவங்க தான் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அவங்க கேட்டுக்கொண்டதன் காரணமாக தான் டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹாவை வந்து தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ அவர் வந்து கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறத பொறுத்தே அவர் வந்து இறந்துருவார். ஸோ அதுக்கப்புறம் நிரந்தர தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அரசமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்களின் தொகுப்பு எத்தனை தொகுதிகளை கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா 12 தொகுதிகளை கொண்டது. அரசமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்கள் வந்து 12 தொகுதியாக நடந்திருக்கும். ஸோ அந்த 12 தொகுதியுமே ஒவ்வொரு தொகுதியும் எந்தெந்த நாள் நடந்துச்சுன்றதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப முக்கியம். சரிங்களா. இது ஒரு அட்டவணையாகவே இருக்கும். ஸோ இதையும் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். சரிங்களா. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முதல் தொகுதி எப்போது நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9, 23 டிசம்பர் 1946 வரை நடந்திருக்கும். சரிங்களா. இரண்டாம் தொகுதி எப்போ நடந்துச்சுன்னா ஜனவரி 20, ஜனவரி 25. சரிங்களா. ஜனவரி 20 to 25 1947 நடந்திருக்கும். அடுத்து மூன்றாம் தொகுதி எப்போ நடந்துச்சுன்னா 28 ஏப்ரல் 2 மே 1947 வரைக்கும் நடந்திருக்கும். அடுத்து நான்காம் தொகுதி எப்போ நடந்துச்சுன்னு பாருங்கள். ஜூலை 14 ஜூலை 31 வரைக்கும் நடந்திருக்கும். எந்த வருஷம்? 1947. அடுத்து ஐந்தாம் தொகுதி எப்போ நடந்திருக்குன்னு பாருங்கள். ஆகஸ்ட் 14 டு ஆகஸ்ட் 30 1947 வரைக்கும் நடந்திருக்கும். அடுத்து ஆறாம் தொகுதி பார்த்திங்கன்னா ஜனவரி 27 1948 அன்னைக்கு நடந்திருக்கும். சரிங்களா. ஸோ ஒரே ஒரு நாள் தான் நடந்திருக்கு. அடுத்து ஏழாம் தொகுதி எப்போ நடைபெற்றுச்சுன்னா நவம்பர் 4 1948, ஜனவரி 8 1949 வந்து நடந்திருக்கும். எட்டாம் தொகுதி எப்போ நடைபெற்றுச்சுன்னா மே 16 ஜூன் 16 1949. மே 16 ஜூன் 16 1949 வருஷம் நடந்திருக்குது. அடுத்து ஒன்பதாம் தொகுதி எப்போ நடைபெற்றிருக்குன்னா ஜூலை 30 18 செப்டம்பர் 1949 வரைக்கும் நடைபெற்றிருக்கு. பத்தாம் தொகுதி எப்போது நடைபெற்றுச்சுன்னா அக்டோபர் 6 அக்டோபர் 6 அக்டோபர் 17 வரைக்கும் 1949 வருஷம் நடைபெற்றிருக்கு. அடுத்து 11ஆம் தொகுதி எப்போ நடைபெற்றுருந்துச்சுன்னா நவம்பர் 14 to 26 1949 வரைக்கும் நடைபெற்றிருக்கு. ஸோ அதுக்கடுத்து 12ஆம் தொகுதி எப்போ நடைபெற்றுருந்துச்சுன்னா ஜனவரி 24 1950 வந்து நடைபெற்றிருக்கு. சரிங்களா. ஸோ இதோட பார்த்திங்கன்னா 12 தொகுதிகள் முடிஞ்சு. ஸோ அடுத்து பாருங்கள் 30வது கொஸ்டின். இந்திய அரசாங்க சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1935. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய அரசாங்க சட்டம் இது 1935. அது மாதிரி குடியுரிமை சட்டம் எப்போ 1955. அது 55, இது 35. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவை, அதாவது இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து தான். இப்போ கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 100% இருக்குதுன்னா 65% நம்ம இதிலிருந்து எடுத்திருப்போம்னா இந்த இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து தான் எடுத்திருப்போம். சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எதெல்லாம் நம்ம இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து எடுத்திருக்கோன்னு பாருங்கள். கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள். ஸோ இதெல்லாம் என்னது இந்திய அரசாங்க சட்டத்திலேருந்து எடுத்திருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நாட்டில் இருந்து நம்ம எடுத்திருப்போம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு அட்டவணையாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935 தான் எடுத்தது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. இதிலிருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 32வது கொஸ்டின். பிரிட்டன் நாட்டிலிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு கருத்துக்கள் எந்த நாட்டிலிருந்து, அதாவது எதிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி. சரிங்களா. ஸோ பிரிட்டன் நாட்டிலிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு கருத்துக்கள் என்னென்னு பார்ப்போமா. நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள். ஸோ இதெல்லாம் வந்து எங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம்? பிரிட்டன் நாட்டோட அரசியலமைப்பிலிருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் என்னென்னு பாருங்கள். அடிப்படை உரிமைகள் அமெரிக்காவிலிருந்து எடுத்திருக்கோம். நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை, இதெல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்கோம்? அமெரிக்க நாட்டோட அரசியலமைப்பிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரே ஒரு கருத்தை தான் நம்ம எடுத்திருக்கோம், அதனால் இது ரொம்ப நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். சரிங்களா? என்னென்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். சரிங்களா? ஸோ இதை எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம்? அயர்லாந்து நாட்டோட அரசியலமைப்பிலிருந்து நம்ம இதை எடுத்திருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கனடா அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி முறையை பற்றியும், மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல் மற்றும் மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு. ஸோ இதெல்லாம் இதிலிருந்து எடுத்திருக்கோம், கனடாவோட அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஆஸ்திரேலியா அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் கூட்டம். இதெல்லாம் என்னது? ஆஸ்திரேலியா நாட்டோட அரசியலமைப்பிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து பாருங்கள், ஜெர்மனி வெய்மர் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு. ஸோ இது என்னது? ஜெர்மனி வெய்மர்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ அடுத்து பாருங்கள், சோவியத் யூனியன் நாட்டோட அரசியலமைப்பிலிருந்து என்னென்ன கருத்துக்கள்லாம் நம்ம எடுத்துருப்போம்னா, அடிப்படை கடமைகள், முகப்புரையில் சமூக பொருளாதார அரசியல். சரிங்களா? முகப்புரையில் என்ன எடுத்திருக்கோம்? சமூக பொருளாதார அரசியலை பற்றி எடுத்திருப்போம். நீதியின் மாண்புகள், அடிப்படை கடமைகள். ஸோ இதெல்லாம் எதுனா 42வது திருத்தத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பிரான்ஸோட நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடியரசு, முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதெல்லாம் என்னது? பிரான்ஸ்லேருந்து எடுத்திருப்போம். அடுத்து பாருங்கள், தென் ஆப்பிரிக்கா நாட்டோட அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசமைப்பு திருத்த முறை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு. ஸோ இதெல்லாம் தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருப்போம். ஸோ இவ்வளோ தான். சரிங்களா? இதெல்லாம் என்னது? அந்த இந்திய அரசாங்க சட்டம் 1935 படி எடுக்கப்பட்டது. ஸோ இன்னுமே நிறைய நம்ம 60 நாடுகள்லேருந்து எடுத்திருப்போம். சரிங்களா? நம்மளோட இந்திய அரசியலமைப்பு எத்தனை நாடுகள்லேருந்து? 60 நாடுகள்லேருந்து எடுத்திருப்போம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 41வது கொஸ்டின், உலகிலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்திய அரசியலமைப்பு தான். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், இந்திய அரசமைப்பில் சமதர்மம் என்ற சொல் எந்த திருத்த சட்டத்தின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதுன்னா, 42வது திருத்த சட்டத்தின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 43வது கொஸ்டின் பாருங்கள், திருத்தத்தின் வாயிலாக அடிப்படை கடமைகள் அதாவது டேஸ் திருத்தத்தின் வாயிலாக அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, 42வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், அதாவது நான் இதில் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் கொடுக்கல. சரிங்களா? அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்கன்னா நம்ம 10th புக்கில் டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் எத்தனை வகைப்படும், ஸோ அது என்னென்னன்ற மாதிரி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஏற்கனவே நம்ம 10th பார்த்துட்டோம், 6th பார்த்துட்டோன்றனால நான் இதில் அடிப்படை உரிமைகள் மட்டும் கொடுத்துருக்க மாட்டேன். சரிங்களா? அடிப்படை உரிமைகளையும் குடியுரிமை சட்டம் பற்றி மட்டும் கொடுத்துருக்க மாட்டேன். மீதி எல்லா இன்ஃபர்மேஷனுமே லைன் பை லைனாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்து 44வது கொஸ்டின் பாருங்கள், நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்தால் அதை செல்லாததாக்கும் அதிகாரம் டேஸ் எனப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்துச்சுன்னா அதை செல்லாததாக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீதி சீராய்வு. ஸோ அந்த அதிகாரத்தை, அந்த செல்லாதாக்கும் அதிகாரத்தை என்னன்னு சொல்லுவோம்னா, நீதி சீராய்வுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ உறுப்பு டேஸின் கீழ் இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈர அவைகளை கொண்டதாக விளங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 79வது ஆர்டிக்கல். உறுப்புனாலும் சரி, ஆர்டிக்கல்னாலும் சரி, சட்டப்பிரிவு எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? 12th புக்கை பொறுத்தளவுக்கு ஆர்டிக்கல் ஃபுல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா உறுப்புன்னு தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆர்டிக்கல் 79ல் இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈர அவைகளை கொண்டதாக விளங்குகிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈரவைனா என்னன்னு பாருங்கள், மாநிலங்களவை. சரிங்களா? மாநிலங்களவை மக்களவையை தான் ஈரவைன்னு சொல்லுவோம். மாநிலவைங்களுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா மேலவைன்னு சொல்லுவோம், மக்களவையை கீழவைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி மாநிலங்களவையை ராஜ்யசபான்னு சொல்லுவோம், மக்களவையை லோக்சபான்னு சொல்லுவோம். சரிங்களா? மாநிலங்களவை மொத்தம் 3 பேர் இருக்குது. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நாடாளுமன்ற அரசு முறைக்கு உதாரணம் தருகன்னு சொல்லியிருக்கு. ஸோ நாடாளுமன்ற அரசு முறைக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். குடியரசுத் தலைவர் அரசு முறைக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். TNPSCல கொஸ்டின் கேட்பாங்க, முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
நாடாளுமன்றம் எத்தனை பிரிவுகளை கொண்டதுன்னா 3 பிரிவுகளை கொண்டது. ஃபஸ்ட்டு என்னென்னா குடியரசுத் தலைவரை பற்றி இருக்கும், அடுத்து மாநிலங்களவை, அடுத்து மக்களவை, இப்படி 3ஆக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் 50வது கொஷின். குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்கள் மற்றும் மாநில ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி சட்டமன்றங்களின் உறுப்பினர்கள் ஆகியோரை வாக்காளர்களாக கொண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அந்த வாக்காளர் பட்டியல் படி தேர்தல் நடத்தப்பட்டு தான் குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரிங்களா? அதாவது ஈரவைகளின் நாடாளுமன்றத்தில் இருக்க ஈரவைகளின் உறுப்பினர்களை வச்சு வாக்காளர் பட்டியல் வந்து தயாரிக்கப்படுது. அதை வச்சு தான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ அடுத்து பாருங்கள் 51வது கொஷின். மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 250. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை? 250. குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர்களில் எத்தனை பேரை நியமனம் செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 12 பேரை வந்து அவர் வந்து நியமனம் செய்கிறார். சரிங்களா? மொத்தம் 250 பேர், அதில் 12 பேரை பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். மீதி இருக்கவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மாநிலங்களவையின் சட்டமன்றங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 238 பேர். சரிங்களா? சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் மறைமுகமாக தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து பாருங்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களின் காலம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள். அடுத்து 55வது கொஸ்டின் பாருங்கள். மொத்த மாநிலங்களவை உறுப்பினர்களில் டேஸ் பங்கு உறுப்பினர்களை 2 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கும் வகையில் மாநிலங்களவை தேர்தல் நடைபெறுதுன்னா 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள். சரிங்களா? எத்தனை? 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மாநிலங்களவை டேஸ் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை நிரந்தரமான அமைப்பு. அந்த அமைப்பை யாராலையுமே கலைக்க முடியாது. ஆனால் மக்களவையை குடியரசுத் தலைவர் நினச்சா கலைக்கலாம். சரிங்களா? மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 545. அதில் 543 பேர் பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. மீதி இருக்க 2 பேர் யாருன்னா குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மக்களவை உறுப்பினர்களின் காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள். 60வது கொஸ்டின் பாருங்கள். மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்திய ஆண்டு பார்த்திங்கன்னா எப்போனா 2014 ஆகஸ்ட் 1. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை வந்து எப்போ ஃபஸ்ட்டு பயன்படுத்திட்டு போனால் 2014 ஆகஸ்ட் 1 தான் பயன்படுத்தியிருப்போம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் உருவான மதராஸ் மாகாண முதல் சட்டமன்றத்தில் அதாவது பார்த்திங்கன்னா எந்த வருஷம்னா 1952 to 57. சரிங்களா? யாருன்னா ராஜாஜின்றவர் தான் பார்த்திங்கன்னா அப்போ வந்து அந்த ஆட்சியில் ஜெயிச்சு 5 வருஷம் இருப்பார், முதலமைச்சராக இருப்பார். ஸோ எந்த அரசு கொண்டு வந்த அடிப்படை கல்வி திட்டம் வந்து விமர்சிக்கப்பட்டுச்சுன்னா ராஜாஜி கொண்டு வந்த கல்வி திட்டம் தான் விமர்சிக்கப்படும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இவர் தான் வந்து அந்த நாட்டுக்கு வந்து அதாவது அந்த மாநிலத்துக்கு வந்து முதலமைச்சராக ஆவார். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். ராஜாஜி கொண்டு வந்த அடிப்படை கல்வி திட்டத்தை ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி. சுப்பிரமணியம். ஸோ இவர் பார்த்திங்கன்னா காமராஜர் வந்து முதலமைச்சராக இருந்த காலத்தில் வந்து இவர் வந்து அவரோட கல்வி அமைச்சராக இருப்பார். ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த அடிப்படை கல்வி திட்டத்தை வந்து ரத்து செய்வார். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கும் நில சட்டங்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டனன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஸோ இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்த 65வது கொஸ்டின் பாருங்கள். சென்னை மாகாண தலைவர் சி. ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கையை எந்த ஆண்டு தாக்கல் செய்தார்னு பார்த்தீங்கன்னா 1937 தாக்கல் செஞ்சுருப்பார். ஸோ எங்கே தாக்கல் செஞ்சுருக்காருன்னா மதராஸ் பல்கலைக்கழக சேப்பாக வளாகத்தில் வந்து தாக்கல் செஞ்சுருப்பார். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1967 ஆட்சிக்கு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சிக்கு வரும். ஸோ அதில் வந்து பதவி ஏற்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி.என். அண்ணாதுரை தான் பதவி ஏற்பார். அடுத்த 67வது கொஸ்டின் பாருங்கள். யாருடைய ஆட்சியில் இந்து திருமண சட்டம் திருத்தப்பட்டு சுயமரியாதை திருமணங்களாக வந்து ஆக்கியிருக்கும்னு பார்த்தீங்கன்னா சி.என். அண்ணாதுரை. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மத சடங்குகள் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் திருமணங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? மத சடங்குகள் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட்டன. ஸோ யாருடைய ஆட்சியில்? சி.என். அண்ணாதுரை ஆட்சியில். ஸோ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள். பிற்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டுக்குள் முஸ்லிம்களுக்கும் சிறப்பு உள் ஒதுக்கீடு வழங்குவதுடன் பட்டியலினங்களுக்கும் மற்றும் பழங்குடியினருக்குமான ஒதுக்கீட்டின் கீழ் அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு யார் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மு. கருணாநிதி ஆட்சி காலத்தில் வந்து வழங்கப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்கள். 1977 to 1987 அதாவது 10 வருஷம் யாருடைய ஆட்சி காலம்னு பார்த்தீங்கன்னா எம்.ஜி. ராமச்சந்திரனோட ஆட்சி காலம், அதாவது எம்ஜிஆர்னு சொல்லுவோம். ஸோ அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியை சேர்ந்தவர்.
ஸோ அடுத்து 70வது கொஸ்டின் பாருங்கள், கர்ணம். ஸோ இந்த கர்ணம்னா என்ன அர்த்தம்னா, வாரிசு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் போஸ்டிங் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பதவிக்கு வந்து முடிவு கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜி ராமச்சந்திரன். ஸோ அடுத்து 71வது கொஸ்டின் பாருங்கள், மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டத்தை மேம்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன். ஸோ நமக்கு மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டம்னாலே நமக்கு யார் வரும்னு பார்த்தீங்கன்னா காமராஜர். அதை கொண்டு வந்தது காமராஜர் தான். ஆனால் அதை விரிவுபடுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர். சரிங்களா. அடுத்து 72வது கொஸ்டின் பாருங்கள், மண்டல ஆணையம் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1992. ஸோ மண்டல ஆணையம்னா என்னன்னு பாருங்கள், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வந்து 50% வந்து இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. ஸோ அதான் வந்து மண்டல ஆணையம் வழக்கில் உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கும். எப்போனா நவம்பரில். சரிங்களா. 1992 நவம்பரில் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கும். அடுத்து 73வது கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா 234 உறுப்பினர்கள். சரிங்களா. அந்த இதுக்கும் நமக்கு வந்து மாநிலங்களவைக்கு இதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மாநில சட்டமன்றம் வந்து எத்தனை உறுப்பினர்களை கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா 234. அதில் பார்த்தீங்கன்னா 189 பார்த்தீங்கன்னா பொது தொகுதிகளை சேர்ந்திருக்கும். 45 உறுப்பினர்கள் தனித்தொகுதியிலிருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் முதல் பொது தேர்தலை தொடர்ந்து டேஸ் என்று தொடங்கியது. அதாவது சட்டமன்றத்தில் முதல் கூட்டமும் முதல் பொது தேர்தலும் ஒரே நாளில் இருக்கும். ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 3/5/1952 நடந்திருக்கும். ஸோ அடுத்து 75வது கொஸ்டின் பாருங்கள், அரசமைப்பு உறுப்பு டேஸின் கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா 333. சரிங்களா. 333 ஆர்டிக்கல் படி தான் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் வந்து நியமிக்கப்படுகிறார். ஸோ அடுத்து 76வது கொஸ்டின் பாருங்கள், 16வது தமிழக சட்டமன்றம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7/5/2021 படி இது வந்து அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா. இந்த ஆண்டு தான் 16வது தமிழக சட்டமன்றம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 77வது கொஸ்டின் பாருங்கள், மக்களவை உறுப்பினர்களிலிருந்து ஒருவர் பொதுக்கணக்கு குழு தலைவராக யாரால் நியமிக்கப்படுகிறார்னா ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். சரிங்களா. பொதுக்கணக்கு குழு தலைவர். அடுத்து 78வது கொஸ்டின் பாருங்கள், 1950 ஜனவரி முதல் 2018 ஏப்ரல் வரை பொது கணக்கு குழு எத்தனை அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளதுன்னா எந்த ஆண்டு எத்தனை அறிக்கைகளை தாக்கல் செஞ்சுருக்குன்னா 1596 அறிக்கைகளை வந்து 2018. சரிங்களா. 1950 ஜனவரி முதல் 2018 ஏப்ரல் வரை 1596. சரிங்களா. 1596 பொது கணக்கு குழு வந்து அறிக்கைகளை வந்து தாக்கல் செஞ்சுருக்கு. சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 79வது கொஸ்டின் பாருங்கள், ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சிறப்பு தன்னாட்சி தகுதி வழங்கும் சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 380. அந்த சிறப்பு தகுதியை வந்து ரத்து செய்த ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2019 ஆகஸ்ட் 5 வந்து அதை ரத்து செஞ்சுருவாங்க. அடுத்து பாருங்கள், சங்கரலிங்கனார் பிறந்த ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1895 விருதுநகர் மாவட்டத்தில் மண்மலைமேடு கிராமத்தில் வந்து பிறந்திருப்பார். அடுத்து 82வது கொஸ்டின், சங்கரலிங்கனார் பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருப்புசாமி வள்ளியம்மாள். அடுத்து 83வது கொஸ்டின், சங்கரலிங்கனார் இந்திய தேசிய காங்கிரஸில் எந்த ஆண்டு இணைஞ்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1917 வந்து இணைஞ்சிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சங்கரலிங்கனார் எந்த ஆண்டு காந்தியுடன் தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றார்னா 1930ஆம் ஆண்டு தான் சங்கரலிங்கனார் பார்த்தீங்கன்னா காந்தியோட தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் வந்து பங்கு பெற்றிருப்பார். அடுத்து 85வது கொஸ்டின், மதராஸ் மாநிலத்திலிருந்து தெலுங்கு பேசும் மக்களை பிரித்து சென்னையை தலைநகராக கொண்டு தனி மாநிலம் அமைக்க வேண்டும் என்று யார் வந்து உண்ணாவிரத போராட்டம் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொட்டி ஸ்ரீராமலுன்ற ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருந்திருப்பார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1952 இருந்திருப்பார். ஸோ இவர் எதுக்காண்டி இருந்திருப்பார், தெலுங்கு பேசும் மக்களை தனியாக பிரித்து மதராஸ் மாநிலத்தை அதாவது சென்னையை பார்த்தீங்கன்னா தலைநகர் ஆக்கணுன்றதுக்காண்டி இவர் இருந்திருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கரலிங்கனார் வந்து உண்ணாவிரதம் இருப்பார். அவர் என்னன்னா மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றணுன்றதுக்காண்டி உண்ணாவிரதம் இருந்திருப்பார். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா. டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். என்ன கொஸ்டின் பாருங்கள், எந்த ஆண்டு மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1956 ஜூலை 27 எங்கே இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகரில் உண்ணாவிரதம் இருப்பார். ஸோ எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருப்பார். ஸோ 76வது நாளில் அவர் உடல் ரொம்ப நலிவுற்று இறந்துட்டார். ஸோ எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 13 அதாவது அக்டோபர் மாதம் 1956 வந்து அவர் வந்து இறந்துருவார். சரிங்களா. நமக்கு தமிழ்நாடுனாலே என்ன ஞாபகம் வரணும், சங்கரலிங்கனார் ஞாபகம் வரணும். ஸோ தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றினதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இந்த சங்கரலிங்கனார் தான். ஏன்னா அவர் தான் பெயர் மாற்றணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 76 நாட்கள் உண்ணாவிரதம் சாப்பிடாமலே பட்டினியாக கடந்து தமிழ்நாடுன்ற பெயரை வந்து மாற்றுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. சரிங்களா? ஸோ கடைசியில் அந்த மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என எப்போ பெயர் மாற்றப்பட்டுச்சுன்னா 14 ஜனவரி 1969 தான் அது வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றிருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். காந்தி வழியில் உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கரலிங்கனார். அடுத்து 91வது கொஸ்டின். வரதட்சணை ஒழிப்பு சட்டத்திற்கான கூட்டம் எந்த ஆண்டு கூட்டப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1959 6லிருந்து 9 மே 1961 வரைக்கும் கூட்டியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கான கூட்டம் எந்த ஆண்டு கூட்டப்பட்டுச்சுன்னா 2002 மார்ச். சரிங்களா? ஸோ அடுத்து 93வது கொஸ்டின். தேர்வு குழு முறை டேஸ் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்துச்சு. சரிங்களா? ஸோ 94வது கொஸ்டின் பாருங்கள். மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறையின் உறுப்பு டேஷின் கீழ் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவையும் தேர்வு குழுவுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும்னு பார்த்தீங்கன்னா 125 ஆர்டிக்கல் 125 கீழே தான் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவையும் தேர்வுக்குழுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் வந்து தீர்மானம் கொண்டு வர முடியும். ஸோ என்ன ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 125. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு 12th லெசன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, புக் பேக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் புக் பேக்கையும் நான் செப்பரேட்டாக எடுத்தே கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ புக் பேக்கையும் பார்த்துடலாமா? மொத்தமே ஒரு 15 கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ புக் பேக்கையும் பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசு அமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா B.R. அம்பேத்கர். ஸோ ஆப்ஷன் இ நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகளில் எது பின்பற்றப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவார். ஃபஸ்ட்டு சரி. நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை நீடிக்கும் வரை அமைச்சர்கள் வந்து பதவி வகிப்பர். ஸோ செகண்டும் சரி. அமைச்சரவை அரசின் தலைவரால் தலைமை தாங்கப்படுகிறது. அமைச்சரவை அரசின் தலைவரால் தலைமை தாங்கப்படுகிறது. இது மட்டும் தப்பு. சரிங்களா? ஸோ என்னதுன்னா பார்த்தீங்கன்னா 1 2 மட்டும்தான் நமக்கு சரி வரும். சரிங்களா? 3 வந்து தவறு. அடுத்து பாருங்கள். 3வது கொஸ்டின். அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டதுன்னு பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது அரசியலமைப்பை எழுத எவ்வளவு காலம்னு கேட்கல. அதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு வரும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை தான் எவ்வளோ காலம் எடுத்துக்கிச்சுன்னு கேட்டாங்க. ஸோ எப்போ எழுத ஆரம்பித்தாங்க? 1946லேருந்து எப்போ அது நடைமுறைக்கு வந்துச்சு? 1950 வரைக்கும். ஸோ அப்போ எத்தனை வருஷம் வருதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வரும். சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் இ தான் நமக்கு கரெக்டு. ஸோ அதை எழுத எவ்வளவு காலமாச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து 11 ஆண்டுகள், அந்த கடைசியாக 18 நாட்கள்னு சொல்லி முடியும். சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10th பார்த்துருப்போம், 6th பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அது வந்து நமக்கு வராது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 1969 தான் நமக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியா ஒரு இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு நாடு என்று கூறும் அரசியமைப்பின் பாகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முகப்புரை. சரிங்களா? முகப்புரையில் இடம்பெறும் நாம் என்னும் சொல் எதை குறிக்கிறதுனா இந்திய மக்களை தான் குறிக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளனன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது வந்து நம்ம 6th பார்த்துருப்போம், 10th பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு இறையாண்மை வரும், செகண்டு மதச்சார்பின்மை, செகண்டு சமதர்மம், 3வது மதச்சார்பின்மை, 4வது மக்களாட்சி, 5வது குடியரசு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 2 4 1 5ன்னு வரும். ஆப்ஷன் ஏ வரும். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 250. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். சரிங்களா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நிதி ஆயோக் தான் அரசமைப்பில் தரப்படாதது. நிதி ஆயோக் அல்லது திட்ட ஆணையம்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா?
ஸோ அடுத்தது பாருங்கள், இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் எப்போன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9 1946, ஜனவரி 24 1950ன்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் இ. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்கள், மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ மேலவை பார்த்திங்கன்னா எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மாநிலங்களவைன்னு அழைக்கப்படும். ஸோ அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள், இந்திய அரசமைப்பு உறுப்பு டேஸின் கீழ் ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்த டேஸ் நியமன உறுப்பினராக ஆளுநர் நியமிக்கப்படுகிறார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உறுப்பு 333 ஒரு உறுப்பினரை ஆளுநர் நியமனம் செய்கிறார். சரிங்களா? ஸோ அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒன்லைனர்லேயே பார்த்துருப்போம். தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி பார்த்துருப்போம், 234. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், கூற்று 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஒரு குறு அரசமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. காரணம் பார்த்திங்கன்னா அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான் இல்லையா? ஸோ கூற்றும் காரணமும் சரியான விளக்கம், கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டு. ஸோ அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்கள், இந்திய அரசமைப்பு மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது. காரணம் இதுவரை அரசமைப்பு 100 முறைக்கு மேல் திருத்தப்பட்டுள்ளது. ஸோ நெகிழ்வுத்தன்மை இருக்கனால தான் 100 முறைக்கு மேலே நம்மளால் திருத்த முடியுது. ஸோ அப்போ கூற்றும் காரணமும் சரி, காரணம் பார்த்திங்கன்னா கூற்றுக்கான சரியான விளக்கம். இதுவும் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ இந்த கூற்றும் காரணமும் கூட அப்படியே கொடுத்து கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதுவும் ரொம்ப முக்கியம், நம்ம இதையும் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் இப்போ எடுக்கிற கொஸ்டின் எல்லாமே கூற்று காரணமாக தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட பார்த்திங்கன்னா நமக்கு 12th இருக்க இந்திய அரசியலமைப்பு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மத்திய அரசு தான் பார்ப்போம். ஸோ மத்திய அரசு பார்த்தோன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித்ரா NPC அகாடமி.